அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதனுடைய தலைப்பு வேட்டையாடப்படும் சிங்கங்கள். யூதாவினுடைய கடைசி அரசர்களினுடைய நிலைமைகளை இங்கே எசேக்கியேல் ஆண்டவருடைய ஒரு புலம்புதலாக அநேக உருவகங்களை பயன்படுத்தி இங்கே விளக்க முற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அந்த எருசலேமை பார்த்து கடைசி நாட்களில் கண்ணீர் வடித்தாரோ, புலம்பினாரோ, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 39 வரை நாம் அதை பார்க்கிறோம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் புலம்பின, எருசலேமை பற்றி புலம்பின வார்த்தைகளாக காணப்படுகின்றன. இந்த அதிகாரத்தில், இந்த 19வது அதிகாரம் எசேக்கியேல்ல தேவனாகிய கர்த்தர் அந்த யூதாவை குறித்து புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது யூதா அது பாலசிங்கம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே சிங்கமாக, பெண் சிங்கமாக வர்ணிக்கப்படக்கூடியது யூதாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2ஆம் வசனத்தில் உன் தாய் எப்படிப்பட்டவள், அவர் ஒரு பெண் சிங்கம், அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தார். சுற்றியுள்ள தேசங்களிலும் அத்தனையான பெரிய பெரிய ராஜாக்களை அது சிங்கங்களுக்கு ஒப்பிட்டு இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அவைகளின் மத்தியில் தன் குட்டிகளை வளர்த்தால் தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பால சிங்கமாகி இடை தேட பழகி மனுஷரை பட்சித்தது என்று சொல்லப்படுகிறது. மனுஷர்களை பட்சித்தது என்று சொன்னால் விழுங்கினது என்று சொல்லப்படுகிறது. இது யோசியாவிற்கும் அமுத்தாளுக்கும் பிறந்த அந்த யோபகாஸ் என்கிற முதல் மகனை குறிக்கக்கூடியதாக இது இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏராளமான சிங்கங்கள் கானானின் பகுதிகளில் காணப்பட்டன. யோர்தான் நதிக்கு அருகான அந்த வனப்பகுதியின் மலைகளெல்லாம் அவைகள் வாழ்ந்து வந்தன. சிங்கங்களை அவங்க குழி வெட்டி வலைகளை விரித்து வேட்டையாடக்கூடியவங்களாக காணப்பட்டபடியினால, அதைத்தான் எசேக்கியேல் கண்கூடாக கண்டிருந்தபடியினால 4ஆம் வசனத்தில் படுகுழியில் அகப்பட்டதுன்னு சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் வலைகளை வீசி பிடித்தார்கள் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் சங்கிலிகளினால கட்டி கூட்டுக்குட்படுத்தி என்று சொல்லிலாம் அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இங்கே தாய் சிங்கமாக அங்கே யூதாவியை அந்த காரியத்தை அவர் குறிக்கிறார். முதல் சிங்க குட்டியாக கிமு 609 பார்வோனினுடைய பார்வோன் அரசன் பார்வோன் நெகோவினால் எகிப்துக்கு சிறைப்பட்டு சென்ற அந்த யோபகாஸ் அரசனை குறித்து இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 33 34 வசனங்களில் 3 மாதம்தான் இந்த யோபகாஸ் அரசாண்டா. அவன் பால சிங்கமாக வளர்ந்தவனை அங்கே எகிப்து தேசத்திற்கு அவனை சங்கிலிகளினால கட்டி கொண்டு போய்விட்டான் பார்வோன் நேகோ என்று 4ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறது. தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்றென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பால சிங்கமாக வைத்தது என்று சொல்லுகிறது. இங்கே யோயாக்கீ மகனாகிய யோயாக்கீனை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இவனும் கிமு 597 நேபுகாத்நேச்சாரால் பாபிலோனுக்கு சிறை பிடித்து செல்லப்பட்டதை 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் எரேமியா 52ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்களிலேயும் பார்க்கிறோம். அதைத்தான் சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பால சிங்கமாகி இறைதேட பழகி மனுஷரை பட்சித்தது. 7ஆம் வசனம் அவர்களுடைய பாலான அரண்மனைகளில் திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்கிற்று. அதனுடைய கெர்ச்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது. அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலைகளை அதன் மேல் வீசினார்கள். அது அவர்களுடைய படுகொலியிலே அகப்பட்டது. அவர்கள் அதை சங்கிலியினால் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். இனி அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேல்
கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள். யோயாக்கீன் ராஜாவை அவர்கள் கொண்டு போய் சிறையில் அடைத்ததை குறித்து இங்கே 9ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை ஒரு சிங்கத்தை போல இருக்கும்படியாக அழைத்திருந்தார். அங்கே என்னாகமம் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது அது துஷ்ட சிங்கம், அது பால சிங்கம் என்று சொல்லியெல்லாம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய சிங்கம் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் கூட அவர் யூத குலத்து சிங்கமும் தாவீதினுடைய வேறுமானவர் என்றுதான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களை நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆளுகை செய்யும்படியாக தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாக, பாவத்தை வெறுத்து அநியாயத்தையும் அநீதியையும் வெறுத்து நீதியையும் நியாயத்தையும் செய்து நீதிமான்களாக வாழும்படியாக, இதற்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு நீதிமான்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியங்களை விட்டு விட்டான்னு சொன்னால் சிங்கம் அசிங்கமாக மாறிடுச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு இந்த ராஜாக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். யூதா ஒரு பரிதாபமான நிலைமைக்கு வந்து விட்டது என்று சொல்லி இங்கே முதல் பகுதியிலே எசேக்கியேல் ஆண்டவருடைய வேதனையை, புலம்புதலை இங்கே வடித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். மீண்டுமாக 10ஆம் வசனத்தில் நீ அமெரிக்கையோடு இருக்கையில் என்று சொல்லப்படுகிறது. சிதேக்கியாவை குறிக்கிறது. இது எப்படி நேபுகாத் நேச்சார் யோயாக்கீனை பிடித்து சென்ற பின்பாக சிதேக்கியாவோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணி அவனுக்கு அந்த தேசத்தை கொடுத்த பொழுது அவன் அமெரிக்கையோடு கூட இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டது மிகுதியான நீர்ப்பாய்ச்சல்களினால கனி தருகிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தால் யூதா அப்போ கொஞ்சம் செழித்ததாக காணப்பட்டது. அவன் எப்போ தன்னுடைய கிளைகளை பாபிலோனுக்கு நேராக வைத்து கொண்டு தன்னுடைய வேர்களை எகிப்திடத்திலிருந்து உதவிக்காக நாடி அங்கே ரகசியமாக பாபிலோனுக்கு எதிரான ஆலோசனைகளை மேற்கொண்டானோ அந்த நாளில் இருந்து தான் ஆளுகிறவர்களினுடைய செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது என்று சொன்னால் அதற்கு முந்தின ஆட்சியை குறிக்கிறது. தாவீதினுடைய நாட்களில், சாலமோனுடைய நாட்களில், இப்படி அநேக வல்லரசர்களாக இருந்த நாட்களில் அது செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அதனுடைய வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயரத்தினாலே தன் திரளான கொடிகளோடு கூட தோன்றிற்று. அது சிதேக்கியாவின் நாட்களிலும் எருசலேம் அப்படியாக நேபுகாத் நேச்சாரோடு கூட ஒரு உடன்படிக்கையில் இருக்கிற வரையிலும் அப்படி தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு எப்ப ரகசியமாக எகிப்தோடு கூட அவன் உறவு வைத்து கொண்டு பாபிலோனுக்கு குழி தோண்ட ஆரம்பித்தானோ அன்றைக்கே தரையில தள்ளுண்டது கீழ்காற்றினால் என்று சொன்னால் கீழ் அந்த கிழக்கு படைகளாகிய பாபிலோனிய படைகளினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்திர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. இங்கே இருந்து பிடித்து கொண்டு போய் பாபிலோனில சிறையிருப்பிலே கொண்டு வைத்திருக்கிற காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்புகளிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கேலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பல், இதுவே புலம்பலாயிருக்கும் என்றார். சிதேக்கியாவினுடைய அரசு எப்படி ஒரு நாடகத்தில் ஒரு ஸ்கிரீனை உயர்த்தி நாடகங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்கிரீனை இறக்குவாங்களோ அதே போல இந்த சிதேக்கியாவோடு கூட ஸ்கிரீனை இறக்கி இங்கே எசேக்கியேல் அந்த ராஜாக்களினுடைய நாட்கள் முடிந்து விட்டது என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு ராஜாவாக ஆண்டவரே இருந்த அந்த ஜனங்களை ஆளுகை செய்த பொழுது எங்களுக்கு மற்றவர்களைப் போல ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டபடியினாலே சவுலை முதல் ராஜாவாக கொடுத்த என் ஆண்டவர் கடைசியாக சிதேக்கியாவை ராஜாவாக கொடுத்து அந்த சிதேக்கியாவினுடைய நிலைமைகள் இத்தனையாக அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்திர பூமிக்கு அது எடுத்து செல்லப்பட்டதோ, அந்த பாபிலோனுக்கு அவன் சிறையாக கண்கள் பிடுங்கப்பட்டு கொண்டு சென்றப்பட்டானோ அதோடு கூட இந்த ராஜாக்களினுடைய சிங்கங்களினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அழைப்பில் உறுதியாக நிற்கத்தக்கதாக ஆண்டவர் தருகிற கிருபையிலே நம்ம ஒவ்வொரு நாளும் பெருகத்தக்கதாக கிருபையின் மேல் கிருபை அடைந்து மகிமையின் மேல மகிமை அடைந்து பலத்தின் மேல பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு
இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நாம் நிச்சயமாக ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். பாவ சேற்றில் பாவ வழிகளில் சிக்கி கொண்டு நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்க முற்பட்டோம் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் ஒரு முடிவு கட்டுகிற ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டு விடுவோம். அருமையாக உருவாக்கப்பட்ட அந்த எருசலேம், அது அத்தனை வல்லரச ராஜாக்களை கொண்ட அது மிகப்பெரிய காரியங்களாய் உருவாக்கப்பட்ட போதிலும் கடைசியாக சிதேக்கியாவினால் அந்த ஆட்சிகள் முடிவுக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஒரே ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு முறை உலகத்தில் வந்த பொழுது யூதர்களுக்கு ராஜா என்று அவரை சொன்னபோது அவர்கள் அவரை அத்தனையாய் கேலி செய்து அவருக்கு கிரீடம் சூட்டுகிறதற்கு பதிலாக தலையில முள்முடியை சூட்டி யூதர்களின் ராஜானி கேவலமா அங்கே சிலுவையில் எழுதி வைத்து அவரை அறைந்து கொண்டு விட்டார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டாம் வருகையில் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரு தாவீதின் வேராக யூதா குலத்து சிங்கமாக அவர் இந்த பூமிக்கு வந்து இந்த உலகம் முழுவதையும் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து ஆளப்போகிற நாட்களை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில நாமும் வாழுவோம், நாமும் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வோம். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தகுதிகள் பதவிகள் எத்தகையது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வீழ்ச்சி அடையாதபடி யோசித்து பார்த்து அந்த ஸ்தானத்திலே நிற்பதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துயரத்தம் உனக்காக தீய உன் வாழ்வு மாற காயங்கள் உனக்காக உன் நோயெல்லாம் தீர காயங்கள் உனக்காக உன் நோயெல்லாம் தீர என் ஜனமே